உழைச்சவங்க ஜெயிச்சதா வரலாறு இருக்குதுங்க. உழைக்காமலே ஜெயிச்சவங்களோ, இல்ல உழைப்ப திருட முயற்சி பண்ணவங்க ஜெயிச்சதாவோ வரலாறு கிடையாது. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு கூப்ட்டுன்னா, நான் வரமாட்டேன். அதோட சின்ன சுருக்கம் என்ன, செய்தி சுருக்கம் என்னன்னா, நான் ஊடு ஊடாலாம் போய் ஓட்டு கேட்க மாட்டேன். என்னால அது முடியாது. நான் ஒரு பெரிய மாஸ் நடிகர். பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி எடுத்தவர பேட்டி எடுத்து, இந்த மாரி பேட்டியில அவர் சொன்னார், நம்மளே பேட்டி போட்டோம். அந்த மாரி தொண்டர்கள் என்ன பண்ணோம்னா, அவங்களே விஜயா மாறி, அ லேடீஸா இருந்தா விஜயா மாறி, ஆணா இருந்தா விஜயா மாறி, அவங்களே போய் மக்கள்கிட்ட போய் நான் விஜய் வந்திருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா மாறி விஜய்க்காக ஓட்டு வாங்கி விஜய ஜெயிக்க வைக்கணும். அப்ப விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பனையூர்ல இருப்பாரு. இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட பிளானு. அதான் அவரு பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, இது ரொம்ப கஷ்டமா நீங்க பத்திரிக்கையில வேலை செய்கிற போது அரசியல் கட்சி தலைவர்களை வந்து பேட்டி எடுக்கிறப்போ அது ரிட்டன் ஃபார்மேட்ல தானே வரப்போகுது. அது மாதிரி இது ஒரு ஃபார்மேட். இது ஃபார்மேட் இல்ல. இது ஏமாத்துற வேலை இது. இது வந்து பிஆர் எக்ஸர்சைஸ் இது. இப்போ ஒரு பேட்டி குடுக்குறவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவர மடக்கி 4 கேள்வி கேட்பாங்க. அப்ப அதற்கு ஒரு விளக்கம் குடுப்பாரு. இல்ல அதுக்கு ஒரு தீர்வு குடுப்பாரு. அவரோட அரசியல் ஆளுமையோ, இல்ல எண்ணோட்டத்துல தோன்றுகிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இது சொந்த பிரச்சனை கிடையாது. மக்கள் பிரச்சனைய தான் பேச போறோம் அரசியல் பேட்டியில. அப்ப அரசியல் பேசுறதுக்கு அவர் இன்னும் தயாராகல. அந்த உண்மைய மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர சந்திச்சா சந்திப்பேன். அவர் என்னைக்கு சந்திக்காம அவர் நீங்க போய் பார்த்தீங்களா? அவர் சந்திக்கலன்னு. அவர் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல நடத்தியிருப்பாரு. பிரிப்பரேஷன் இல்லாத ஒரு ஊடக சந்திப்பை அவர் நடத்த சொல்லுங்க. யார? முதல்வர் ஸ்டாலின் ஏங்க நடத்த அவரு சொல்லுங்க. மேயரா இருந்தப்போ ரிப்பன் பில்டிங் வெளியில நான் கேள்வி கேட்டிருக்கேங்க. நான் ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருக்கும்போது. மேயரா இருக்கும்போது நெறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். டெண்டர் வயலேஷன் முறைகேடுலாம் அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கும் கேட்டு ஒரு சிலர் தான் தீர்வு எடுத்திருக்கிறாரு அவரு. அவர் துணை முதல்வரா இருக்கும்போது பத்திரிகையாளரோட சக பத்திரிகையாளரா நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள நான் டெக்கன் கிரானிக்கல்ல அந்த குரூப் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் போகும்போது நானும் சப்பீர்லாம் நின்னுருப்போம். நெறைய வாட்டி நாங்க கேள்வி கேட்டிருக்கிறோம். சப்பீர் கேட்காத கேள்வியே கிடையாது. திமுகவ ஒரு காலத்துல. எல்லாரும் கேள்வி கேட்கிறது தான். இவரு வெளியிலேயே வரமாட்டேன்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சந்திச்சா இவர் சந்திப்பார். அப்ப அவங்கலாம் ஆல்ரெடி ஃபீல்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் கண்ண திறந்து நல்லா பார்க்கணும். இது மாரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்கு. எல்லாமே புதுசு தான். தலைவர் குத்தாட்டம் போடுறது புதுசு. கட்சி 3வது அ தொடக்க விழா நிகழ்ச்சியில. பாவம் செங்கோட்டையன் சார் நெனச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ 2 சாமி பாட்டு போட்டாங்க ஸ்டார்ட்டிங்ல முருகர் பாட்டு மாரி. அதுக்கப்புறம்லாம் அவருக்கு அப்படி இப்படி உட்காந்து அப்படியே கிரேக்கா, லத்தீன் அந்த மாரி இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காரு.